கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த அனுதின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசட்டும். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு இடைபடுகிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கும்படியான தலைப்பு மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருக்கம் என்று சொல்லும்போது, ஒரு மனிதன் தாக்கப்படும் போது அந்த தாக்குதலிலே ஒருவரும் முன்வந்து அவனுக்கு உதவி செய்யாத நிலைமையிலே அங்கே அவனிடத்திலே வந்து அவனை கவனிப்பது தான் மனதுருக்கம். நமக்கு நன்றாக தெரியும், ஒருவன் எரிகோ பட்டணத்துக்கு போகும் வழியிலே திருடர்களால் அங்கே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அங்கே கீழே விழுந்து கிடக்கிறார். 3 நபர்கள் செல்கிறார்கள். ஒருவன் ஆசாரியன், மற்றவன் லேவியன், மற்றொருவன் சமாரியனாயிருக்கிறான். இந்த 3 நபர்களும் வித்தியாசமாக அந்த காட்சியை காண்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆசாரியன் செல்லும்போது, நான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி செல்லிவிடுகிறார். அங்கே லேவியனும் கூட அப்படித்தான். எனக்கும் சமாரியனுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி கடந்து போய்விடுகிறான். இன்னொருவன் சமாரியனாக இருந்தபடினால் அவனை தூக்கி திருடல் மத்தியிலே அடிபட்டு கிடந்த அந்த நபரை இந்த சமாரியன் எண்ணெய் வார்த்து அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு உணவு கொடுத்து அவனை சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து அங்கே அவனை வைத்து பராமரிக்கும்படியாக சொல்லி அந்த நோயாளியாய் அங்கே வைத்து பார்க்கும்படியாக சொல்லிவிட்டு, நான் போகிறேன், திரும்பி வந்து அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு செலவாகிறதோ அந்த பணத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அவனை அங்கு பத்திரமாக வைத்து பராமரிக்க சொல்லி சென்று விடுகிறான். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது உலகம் கூட இந்த நிலையில்தான் இருக்கிறது. அங்கே நல்ல சமாரியனாக ஒருவன் வருகிறான். அவனிடத்திலே மனதுருக்கம் இருந்தது. அந்த மனதுருக்கம் தான் அந்த அடிபட்டு கிடந்த திருடர்களால் பாதிக்கப்பட்ட அந்த நபரை அந்த நல்ல சமாரியன் தூக்கி எடுத்து அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு மேலாகும்படியான செலவையும் திரும்பி வந்து அவன் தருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் சுபாவமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த இடத்துல சங்கீதக்காரனை குறித்து சொல்லும்போது 138ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். மிகவும் அழகான ஒரு வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். அவருடைய கரம் எப்பொழுதுமே நம்மை
நீட்டி நம்மை உதவிகரமாக வலது கரத்தினாலே விடுவிக்கிற கரமாக இருக்கிறது. ஆனபடியால் தானே அவருடைய அன்பு கல்வாரி சிலுவையிலே அது 2 கைகளும் ஆணிகடாவப்பட்டு நான் உலகத்தை எவ்வளவாக நேசிக்கிறேன் என்பதை அந்த கரங்கள் நமக்கு காட்டுகின்றன. உலகம் அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய அன்பை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வந்தேன். அதை வெளிப்படுத்தி என் வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்களும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய மனதுருக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடையவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் இதை முன்னதாகவே தன்னுடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தவனாக தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்ற தாவீது அதை தேவனுடைய இதயத்திலிருந்து தேவகுமாரனுடைய அன்பை அவன் உணர்ந்தவனாக காணப்படுகிறான். ஆனபடியான 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவரோ கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையானவரை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை என்று சொல்லும்போது ஒருவன் தாழ்மையான நிலைமைக்குள்ளாய் செல்லும்போது அவன் அங்கீகரிக்கப்படாதவனாய் இருக்கிறான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்து போன பிற்பாடு கூட அவன் தாழ்மை நிலையிலே இருக்கிறதை அவன் உணர்ந்தான். இந்த தாழ்மை நிலையிலே எனக்கு யாரும் என்னை அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் தகப்பன் வீட்டிலே நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க என் தகப்பன் ஏற்றுக்கொள்வார். அப்படித்தான் அவன் நினைத்தான். ஆனால் தகப்பன் என்ன நினைக்கிறார்? என் மகன் அவன் எனக்கு சொந்தமானவன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அதை பார்த்து தான், நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனாலும், எவ்வளவு பாவங்களை அக்கிரமங்களையும் மீறுதலையும் நாம் செய்தாலும், தகப்பன் நம்மை என்றைக்குமே கைவிடாத தகப்பனாக, மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. தேவனுடைய மகிமை அது அவ்வளோ உன்னதத்தில் இருந்தாலும் அது இறங்கி வந்தது. ஆனபடினால் தானே அங்கே நாம் பார்க்கிற காரியம், பிலிப்பியரிலே நாம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படும்படியான காரியம், அவர் அந்த மகிமையிலே இருந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் மகிமையின் ரூபத்தில் இருந்தார், மகிமையாக வந்தார். அந்த மகிமையிலேயே அவர் இருந்து விட்டு போகவில்லை. அவர் மகிமையின் ரூபமாக இருந்தும் தேவனுடைய சரிசமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆங்கிலத்திலே
thought it not robbery to be equal with God. He didn't want to be equal with God. அவர் தேவனுக்கு சமமாய் இராமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of man. அப்படிப்பட்ட மகிமை மோசேயின் இடத்திலே தேவன் சொல்லுகிறார், என்னை பார்க்க முடியாது, ஆனால் நான் கடந்து போவதை நீ பார்க்கலாம். அவருடைய மகிமை அவ்வளோ பிரகாசமுள்ள மகிமை. அந்த மகிமையிலே இருந்து விடாதபடிக்கு இயேசு அவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் நம்மை போல மனுஷனாக மாறினார். இதுதான் மனதுருக்கத்தின் உச்சக்கட்டம். நாம் தாழ்விலிருந்து உயர்த்தவரை துதிக்க சங்கீதக்காரன் சொல்கிறார். தாழ்மையில் இருந்து என்னை உயர்த்தினவரை நான் துதிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து என்னை விடுவித்த தேவனை நான் துதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய மகிமை அது மனுஷ ரூபமாய் மாறினதினாலே நான் தேவனுடைய ரூபமாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த நாளில் விளக்குகிறார். கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக செல்வோம். மனுஷ ரூபமாய் நாம் இருந்தாலும் தேவனுடைய மகிமை நமக்குள்ளாய் இருக்கட்டும். அந்த மகிமையிலே தழைத்து அந்த மனதுருக்கத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவருடைய மகிமைக்குள்ளாய் வளரச் செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த அனுதின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசட்டும். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு இடைபடுகிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கும்படியான தலைப்பு மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருக்கம் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் தாக்கப்படும் போது அந்த தாக்குதலிலே ஒருவரும் முன்வந்து அவனுக்கு உதவி செய்யாத நிலைமையிலே அங்கே அவனிடத்திலே வந்து அவனை கவனிப்பது தான் மனதுருக்கம். நமக்கு நன்றாக தெரியும், ஒருவன் எரிகோ பட்டணத்துக்கு போகும் வழியிலே திருடர்களால் அங்கே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அங்கே கீழே விழுந்து கிடக்கிறார். 3 நபர்கள் செல்கிறார்கள். ஒருவன் ஆசாரியன், மற்றவன் லேவியன், மற்றொருவன் மற்றொருவன் சமாரியனாயிருக்கிறான். இந்த 3 நபர்களும் வித்தியாசமாக அந்த காட்சியை காண்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆசாரியன் செல்லும்போது நான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி செல்லிவிடுகிறார். அங்கே லேவியனும் கூட அப்படித்தான். எனக்கும்
சமாரியருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி கடந்து போய் விடுகிறான். இன்னொருவன் சமாரியனாக இருந்தபடினால் அவனை தூக்கி திருடல் மத்தியிலே அடிபட்டு கிடந்த அந்த நபரை இந்த சமாரியன் எண்ணெய் வார்த்து அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு உணவு கொடுத்து அவனை சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து அங்கே அவனை வைத்து பராமரிக்கும்படியாக சொல்லி அந்த நோயாளியாய் அங்கே வைத்து பார்க்கும்படியாக சொல்லிவிட்டு, நான் போகிறேன், திரும்பி வந்து அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு செலவாகிறதோ அந்த பணத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அவனை அங்கு பத்திரமாக வைத்து பராமரிக்க சொல்லி சென்று விடுகிறான். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது உலகம் கூட இந்த நிலையில்தான் இருக்கிறது. அங்கே நல்ல சமாரியனாக ஒருவன் வருகிறான். அவனிடத்திலே மனதுருக்கம் இருந்தது. அந்த மனதுருக்கம்தான் அந்த அடிபட்டு கிடந்த திருடர்களால் பாதிக்கப்பட்ட அந்த நபரை அந்த நல்ல சமாரியன் தூக்கி எடுத்து அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு மேலாகும்படியான செலவையும் திரும்பி வந்து அவன் தருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் சுபாவமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த இடத்துல சங்கீதக்காரனை குறித்து சொல்லும்போது 138ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். மிகவும் அழகான ஒரு வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். அவருடைய கரம் எப்பொழுதுமே நம்மை நீட்டி நம்மை உதவிகரமாக வலது கரத்தினாலே விடுவிக்கிற கரமாக இருக்கிறது. ஆனபடியால் தானே அவருடைய அன்பு கல்வாரி சிலுவையிலே அது 2 கைகளும் ஆணிகடாவப்பட்டு நான் உலகத்தை எவ்வளவாக நேசிக்கிறேன் என்பதை அந்த கரங்கள் நமக்கு காட்டுகின்றன. உலகம் அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய அன்பை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வந்தேன். அதை வெளிப்படுத்தி என் வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்களும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய மனதுருக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடையவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் இதை முன்னதாகவே தன்னுடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தவனாக தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்ற தாவீது அதை தேவனுடைய இதயத்திலிருந்து தேவகுமாரனுடைய அன்பை அவன் உணர்ந்தவனாக காணப்படுகிறான். ஆனபடியான 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவரோ கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையானவரை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை என்று சொல்லும்போது ஒருவன் தாழ்மையான நிலைமைக்குள்ளாய் செல்லும்போது அவன் அங்கீகரிக்கப்படாதவனாய் இருக்கிறான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்து போன பிற்பாடு கூட உன் தாழ்மை நிலையிலே இருக்கிறதை அவன் உணர்ந்தான். இந்த தாழ்மை நிலையிலே எனக்கு யாரும் என்னை அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
ஆனால் என் தகப்பன் வீட்டிலே நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க என் தகப்பன் ஏற்றுக்கொள்வார். அப்படித்தான் அவன் நினைத்தான். ஆனால் தகப்பன் என்ன நினைக்கிறார்? என் மகன், அவன் எனக்கு சொந்தமானவன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அதை பார்த்து தான், நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனாலும், எவ்வளவு பாவங்களை, அக்கிரமங்களையும் மீறுதலையும் நாம் செய்தாலும், தகப்பன் நம்மை என்றைக்குமே கைவிடாத தகப்பனாக, மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:14 நாம் பார்க்கும்போது 14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானோடு மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. தேவனுடைய மகிமை அது அவ்வளோ உன்னதத்தில் இருந்தாலும் அது இறங்கி வந்தது. ஆனபடினால் தானே அங்கே நாம் பார்க்கிற காரியம், பிலிப்பியரிலே நாம் 2 அதிகாரம் 6, 7 வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படும்படியான காரியம், அவர் அந்த மகிமையிலே இருந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் மகிமையின் ரூபத்தில் இருந்தார், மகிமையாக வந்தார். அந்த மகிமையிலேயே அவர் இருந்து விட்டு போகவில்லை. அவர் மகிமையின் ரூபமாக இருந்தும் தேவனுடைய சரிசமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆங்கிலத்திலே thought it not robbery to be equal with God. He didn't want to be equal with God. அவர் தேவனுக்கு சமமாய் இராமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of man. அப்படிப்பட்ட மகிமை மோசேயின் இடத்திலே தேவன் சொல்லுகிறார், என்னை பார்க்க முடியாது, ஆனால் நான் கடந்து போவதை நீ பார்க்கலாம். அவருடைய மகிமை அவ்வளோ பிரகாசமுள்ள மகிமை. அந்த மகிமையிலே இருந்து விடாதபடிக்கு இயேசு அவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் நம்மை போல மனுஷனாக மாறினார். இதுதான் மனதுருக்கத்தின் உச்சக்கட்டம். நாம் தாழ்விலிருந்து உயர்த்தவரை துதிக்க சங்கீதக்காரன் சொல்கிறார். தாழ்மையில் இருந்து என்னை உயர்த்தினவரை நான் துதிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து என்னை விடுவித்த தேவனை நான் துதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய மகிமை அது மனுஷ ரூபமாய் மாறினதினாலே நான் தேவனுடைய ரூபமாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த நாளில் விளக்குகிறார். கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக செல்வோம். மனுஷ ரூபமாய் நாம்
இருந்தாலும் தேவனுடைய மகிமை நமக்குள்ளாய் இருக்கட்டும். அந்த மகிமையிலே தழைத்து அந்த மனதுருக்கத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவருடைய மகிமைக்குள்ளாய் வளரச் செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த அனுதின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசட்டும். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு இடைபடுகிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கும்படியான தலைப்பு மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருக்கம் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் தாக்கப்படும் போது அந்த தாக்குதலிலே ஒருவரும் முன்வந்து அவனுக்கு உதவி செய்யாத நிலைமையிலே அங்கே அவனிடத்திலே வந்து அவனை கவனிப்பது தான் மனதுருக்கம். நமக்கு நன்றாக தெரியும், ஒருவன் எரிகோ பட்டணத்துக்கு போகும் வழியிலே திருடர்களால் அங்கே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அங்கே கீழே விழுந்து கிடக்கிறார். 3 நபர்கள் செல்கிறார்கள். ஒருவன் ஆசாரியன், மற்றவன் லேவியன், மற்றொருவன் மற்றொருவன் சமாரியனாயிருக்கிறான். இந்த 3 நபர்களும் வித்தியாசமாக அந்த காட்சியை காண்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆசாரியன் செல்லும்போது நான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி செல்லிவிடுகிறார். அங்கே லேவியனும் கூட அப்படித்தான். எனக்கும் சமாரியனுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி கடந்து போய் விடுகிறான். இன்னொருவன் சமாரியனாக இருந்தபடினால் அவனை தூக்கி திருடல் மத்தியிலே அடிபட்டு கிடந்த அந்த நபரை இந்த சமாரியன் எண்ணெய் வார்த்து அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு உணவு கொடுத்து அவனை சத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து அங்கே அவனை வைத்து பராமரிக்கும்படியாக சொல்லி அந்த நோயாளியாய் அங்கே வைத்து பார்க்கும்படியாக சொல்லிவிட்டு நான் போகிறேன், திரும்பி வந்து அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு செலவாகிறதோ அந்த பணத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அவனை அங்கு பத்திரமாக வைத்து பராமரிக்க சொல்லி சென்று விடுகிறான். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது உலகம் கூட இந்த நிலையில்தான் இருக்கிறது. அங்கே நல்ல சமாரியனாக ஒருவன் வருகிறான். அவனிடத்திலே மனதுருக்கம் இருந்தது. அந்த மனதுருக்கம் தான் அந்த அடிபட்டு கிடந்த திருடர்களால் பாதிக்கப்பட்ட அந்த நபரை அந்த நல்ல சமாரியன் தூக்கி எடுத்து அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு மேலாகும்படியான செலவையும் திரும்பி வந்து அவன் தருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் சுபாவமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த இடத்துல சங்கீதக்காரனை குறித்து சொல்லும்போது 138ஆம் சங்கீதத்திலே
7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். மிகவும் அழகான ஒரு வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். அவருடைய கரம் எப்பொழுதுமே நம்மை நீட்டி நம்மை உதவிகரமாக வலது கரத்தினாலே விடுவிக்கிற கரமாக இருக்கிறது. ஆனபடியால் தானே அவருடைய அன்பு கல்வாரி சிலுவையிலே அது 2 கைகளும் ஆணிகடாவப்பட்டு நான் உலகத்தை எவ்வளவாக நேசிக்கிறேன் என்பதை அந்த கரங்கள் நமக்கு காட்டுகின்றன. உலகம் அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய அன்பை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வந்தேன். அதை வெளிப்படுத்தி என் வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்களும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய மனதுருக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடையவராக இருக்கிறார். சங்கீதக்காரனை முன்னதாகவே தன்னுடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தவனாக தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற தாவீது அதை தேவனுடைய இருதயத்திலிருந்து தேவகுமாரனுடைய அன்பை அவன் உணர்ந்தவனாக காணப்படுகிறான். ஆனபடியான 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவரோ கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையானவரை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை என்று சொல்லும்போது ஒருவன் தாழ்மையான நிலைமைக்குள்ளாய் செல்லும்போது அவன் அங்கீகரிக்கப்படாதவனாய் இருக்கிறான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்து போன பிற்பாடு கூட அவன் தாழ்மை நிலையிலே இருக்கிறதை அவன் உணர்ந்தான். இந்த தாழ்மை நிலையிலே எனக்கு யாரும் என்னை அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் தகப்பன் வீட்டிலே நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க என் தகப்பன் ஏற்றுக்கொள்வார். அப்படித்தான் அவன் நினைத்தான். ஆனால் தகப்பன் என்ன நினைக்கிறார்? என் மகன் அவன் எனக்கு சொந்தமானவன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அதை பார்த்து தான், நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனாலும், எவ்வளவு பாவங்களை அக்கிரமங்களையும் மீறுதலையும் நாம் செய்தாலும், தகப்பன் நம்மை என்றைக்குமே கைவிடாத தகப்பனாக, மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. தேவனுடைய மகிமை அது அவ்வளோ உன்னதத்தில் இருந்தாலும் அது இறங்கி வந்தது. ஆனபடினால் தானே அங்கே நாம் பார்க்கிற காரியம், பிலிப்பியரிலே நாம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படும்படியான காரியம், அவர் அந்த மகிமையிலே இருந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவர் மகிமையின் ரூபத்தில் இருந்தார், மகிமையாக வந்தார். அந்த மகிமையிலேயே அவர் இருந்து விட்டு போகவில்லை. அவர் மகிமையின் ரூபமாக இருந்தும் தேவனுடைய சரிசமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஆங்கிலத்திலே thought it not robbery to be equal with God. He didn't want to be equal with God. அவர் தேவனுக்கு சமமாய் இராமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of man. அப்படிப்பட்ட மகிமை மோசேயின் இடத்திலே தேவன் சொல்கிறார், என்னை பார்க்க முடியாது, ஆனால் நான் கடந்து போவதை நீ பார்க்கலாம். அவருடைய மகிமை அவ்வளோ பிரகாசமுள்ள மகிமை. அந்த மகிமையிலே இருந்து விடாதபடிக்கு இயேசு அவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் நம்மை போல மனுஷனாக மாறினார். இதுதான் மனதுருக்கத்தின் உச்சக்கட்டம். நாம் தாழ்விலிருந்து உயர்த்தவரை துதிக்க சங்கீதக்காரன் சொல்கிறார். தாழ்மையில் இருந்து என்னை உயர்த்தினவரை நான் துதிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து என்னை விடுவித்த தேவனை நான் துதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய மகிமை அது மனுஷ ரூபமாய் மாறினதினாலே நான் தேவனுடைய ரூபமாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த நாளில் விளக்குகிறார். கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக செல்வோம். மனுஷ ரூபமாய் நாம் இருந்தாலும் தேவனுடைய மகிமை நமக்குள்ளாய் இருக்கட்டும். அந்த மகிமையிலே தழைத்து அந்த மனதுருக்கத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவருடைய மகிமைக்குள்ளாய் வளரச் செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.